Today we will see if class. இந்த if classங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ifன்னு சொல்லுவோம். ifக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல், அதாவது செய்தால், நடந்தால், படித்தால், அந்த மாதிரி ஆல் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ifன்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம 3 டைப் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து சாத்தியமான நிலை, சாத்தியமானனா நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் டைப் வந்து சாத்தியமற்ற நிலை, அதில் வந்து ஹிப்போதெட்டிக்கல், அன்ரியல், இம்ப்ராபபிள் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன சொல்லலாம்னா செகண்ட் டைப் வந்து இருந்தால் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் டைப் வந்து நிறைவேறாத நிலை, இருந்திருந்தால், அதுதான் சொல்லுவோம். அது இப்போ we will go to the first type. இந்த ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம என்ன சொன்னோம், சாத்தியமான நிலைன்னு சொன்னோம். இதில் அந்த தமிழர்த்தம் என்ன வரும்னா ஆல் அப்படின்னு வரும். இப்போ இது வந்து எந்த டைப்பில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒன்று ப்ரெசன்ஸாக இருக்கும், அந்த வேர்ப் வந்து ப்ரெசனன்ஸாக இருக்கும், அல்லது இம்பரேட்டிவாக இருக்கும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா இருந்தால் ப்ரெசனன்ஸ் ஆகவோ அல்லது இம்பரேட்டிவாகவோ இருந்தால் அது ஃபஸ்ட் டைப்பு, நம்ம ஆள்னு வச்சு சேர்த்துக்கணும். இதில் இந்த 2 சென்டென்ஸ் இருக்கும். இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம் 2 சென்டென்ஸையும். அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை நம்ம ப்ரெசனன்ஸ் ஆகுவோம், செகண்ட் சென்டென்ஸை will ப்ளஸ் V1 ஆகவும் மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன், she sings well, she gets the prize. அப்போ நம்ம முதல்ல எடுத்தோன்னா வெர்பை தான் பார்க்குறோம். வெர்பு என்ன இருக்குது, சிங்ஸ்ன்னு இருக்குது, ப்ரெசனன்ஸு. அப்போ ப்ரெசனன்ஸ் வந்தாலே அது ஃபஸ்ட் டைப்பு. அப்போ ஃபஸ்ட் டைப்பு நம்ம என்ன பண்ணுவோம், இஃபை ஃபஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸு ப்ரெசனன்ஸ் ஆகும், செகண்ட் சென்டென்ஸு வில் ப்ளஸ் V1 வரணும். இப்போ ஆல்ரெடி சிங்ஸ் வந்து ஃபஸ்ட் ப்ரெசனன்ஸில் இருக்குது ஃபஸ்ட் சென்டென்ஸு. ஸோ இஃப் ஷீ சிங்ஸ் வெல், இப்போ மட்டும்தான் ஜாயின் பண்ணுறோம், புள்ளி எடுத்துடுறோம், அந்த ஷீயை வந்து எஸ்ஸை ஸ்மாலாக மாற்றிக்கிறோம். செகண்ட் சென்டென்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், வில் ப்ளஸ் V1 சொல்லியிருப்போம், அங்கே கெட்ஸ்ன்னு ப்ரெசனன்ஸ் இருக்கும். அப்போ அதை வில் ப்ளஸ் V1 மாத்திரம் என்ன வரும், வில் கெட் த ப்ரைஸ். அப்போ இஃப் ஷீ சிங்ஸ் வெல் ஷீ வில் கெட் த ப்ரைஸ். அப்போ சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், இஃப் ஷீ சிங்ஸ் வெல், அவள் நன்றாக பாடினாள், அந்த ஆல் தான் இஃப், ஷீ வில் கெட் த ப்ரைஸ். இதுதான் அது. செகண்ட் ஒன், தே அட்டெண்ட் த மீட்டிங், தே கெட் சர்டிஃபிகேட்ஸ். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா அட்டெண்டுங்கிறது ப்ரெசனன்ஸு. அப்போ இஃப் தே அட்டெண்ட் த மீட்டிங், அந்த தே ஸ்மாலாக மாற்றிக்கணும், செகண்ட் சென்டென்ஸ் வந்து வில் வச்சு எழுதிக்கணும், தே வில் கெட் சர்டிஃபிகேட்ஸ். தேர்ட் ஒன், ப்ரிப்பேர் வெல், யூ வில் கெட் ஹை மார்க்ஸ். இப்போ ப்ரிப்பேருங்கிற இம்பரேட்டிவாக இருக்குது. இம்பரேட்டிவ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒரு சென்டென்ஸ் வந்து வேர்பில் ஆரம்பிச்சது அப்படின்னா அது இம்பரேட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இங்கே வந்து சென்டென்ஸ் வந்து ப்ரிப்பேருங்கிற வேர்பில் ஆரம்பிக்குது. ஸோ திஸ் இஸ் கன்ஃபார்ம்லி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்தாலும் அது ஃபஸ்ட் டைப் தான். அப்போ என்ன பண்ணுறோம், இஃபை போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் வரணும், இஃபை ஒட்டி சப்ஜெக்ட் வரணும். ப்ரிப்பேர் வெல் அப்படிங்கிறது இம்பரேட்டிவ் சென்டென்ஸு. அந்த எல்லா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லையும் யூங்கிறது வந்து அண்டர்ஸ்டுட் இல்லையா. அதனால் இஃப் யூ ப்ரிப்பேர் வெல், ஸோ ப்ரெசனன்ஸில் போட்டோம். செகண்ட் சென்டென்ஸு வில் ப்ளஸ் V1, ஏற்கனவே வில் இருக்குது, ஸோ யூ வில் கெட் ஹை மார்க்ஸ். ஸோ இஃப் யூ ப்ரிப்பேர் வெல் யூ வில் கெட் ஹை மார்க்ஸ். ஃபோர்த் ஒன், வாக் ஃபாஸ்ட், யூ வில் கேட்ச் த பஸ். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா வாக்குங்கிற வேர்பில் ஆரம்பிக்குது. ஸோ திஸ் இஸ் இம்பரேட்டிவ். அப்போ இம்பரேட்டிவ் வந்தாலும் எந்த டைப் தான் அது, ஃபஸ்ட் டைப்பு. அப்போ என்ன பண்ணுவோம், இஃபை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம், அதுக்கடுத்து அங்கே சப்ஜெக்ட் வந்து யூங்கிறது அண்டர்ஸ்டுட் மறைஞ்சிருக்கும். இஃப் யூ வாக் ஃபாஸ்ட், செகண்ட் சென்டென்ஸு யூ வில் கேட்ச் த பஸ். தேங்க்யூ.